இப்போது எதெல்லாம் இஸ்கானில் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக மீட் சாப்பிடக்கூடாது. எந்த வகையான மீட்டாக இருந்தாலும் சரி அவங்க அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த டீ, காஃபி, சுகர் இந்த மாதிரியான அடிக்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை அவங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. அண்ட் வெளியே இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில், ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். அவங்க சாப்பிட்றது வீட்லேயே குக் பண்ணி ஒரு விருந்து மாதிரி சமைச்சு அதை கிருஷ்ணருக்கு படைச்சதுக்கு அப்புறம் பிரசாதமாக சாப்பிடுவாங்களாம். அது லஞ்சாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, எல்லா சமயங்கள் அவங்களுடைய கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்களாம். அதுவும் போக இந்த இஸ்கான் கோவில் அவர் இந்த கிருஷ்ணர் கோவில்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கிடைக்கிற பிரசாதங்களை அவங்க சாப்பிடுவாங்களாம். நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான்ல இருக்க எல்லா டிவோட்டிஸுமே ஜபம் பண்ணுவாங்களாம். அவங்க கையில் எப்பவுமே ஜபா பேக் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்களாம். அதில் 108 மணிகளை கொண்ட மாலை இருக்குமாம். அந்த மாலை பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க எல்லா சமயங்கள்லையுமே இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். 16 ரவுண்டு அந்த மணி முடிகிற வரைக்கும் ஸ்லோகன் சொல்லுவாங்களாம். அவங்க சொல்கிற ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஸ்லோகனை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் தீமை கிட்ட இருந்து விலக்கி எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகனை அவங்க சொல்கிறதா சொல்கிறாங்க.